அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் தொடர்ச்சியாக ரொம்ப துடிப்பாக இயங்கிட்டு இருக்க ஒரு நபர். அவர் கட்சியிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அந்த 4-5 பேர்ல முக்கியமான ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் இயங்கிட்டு இருக்காரு. பல இடங்கள்ல தாவேக்காவுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு பேச முடியாத சூழல் இருந்த போதும் பேசின ஒரு நபர். ஏன்னா அவருக்கு அந்த எப்படி ஹேண்டில் பண்ணுற விஷயம் தெரிஞ்சிருக்கோ என்னமோ தெரியல. அவர் ரொம்ப நுணுக்கமாகவே அவர் வந்து இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தார். அது ஒரு வகையில் அவருக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டா அமைஞ்சிருந்தது. மண்டபம் கல்லூரி எங்களுக்கு வந்து அரங்கு கிடைக்கலன்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தார். எதுக்கு சொன்னார்னா, கரூர் இன்சிடென்ட் சம்மந்தமாக பத்திரிகையாளர்கள் பேட்டி கேட்கும்போது அதுக்கு வந்து சொன்னார், நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம், அந்த ஏரியாவில் கரூர் பகுதியில் மண்டபமோ இல்லை வந்து நான் 2-3 சில கல்லூரிகளையும் நாங்கள் கேட்டோம். ஆரம்பத்தில் ஓகேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அது இல்லை வேணாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனில் சொல்லிட்டாங்கன்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். சாட்டை துரைமுருகன் ஒரு பேட்டி எடுத்திருப்பார். பேட்டி எடுக்கும்போது நல்லா தான் பேசினாரு. பேட்டி எடுத்ததுக்கப்புறம் 40-45 பேரும் சாக வேண்டிய ஆளுங்கன்ற மாதிரி சீமான் பேசுறாரு, அவருக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி உரிமையில பேசுறாரு. நான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்றேன். ஸோ அப்படியெல்லாம் மக்கள் மறுபடியும் நான் சொல்வது போல தொடர்ச்சியாக மத தான் சொல்லிட்டு இருக்கோம். மக்கள் விஜய் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில எல்லளவும் குறைவே இல்லை. விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் அவர்கள் அந்த முதல் மாநாட்டில் என்ன விஷயத்தை அறிவிச்சாரோ அதில் தான் நாங்கள் இப்போ வரைக்குமே ஸ்டாண்ட் பை நின்றுட்டு இருக்கோம். எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு விஜய் அவர்களை முதல்வராக ஏற்கக்கூடியவர்களோடு நாங்கள் கூட்டணி வச்சுப்போம், அதில் ஆட்சியிலும் அதிகாரில் பங்கு கொடுப்போங்கிறது தான் நாங்கள் ஸ்டாண்ட் பையாக இருக்குன்ற மாதிரி அவர் ரொம்ப தெளிவுபடுத்திட்டாரு. இதே கேள்வி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிகிட்டையும் கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, எங்கிட்ட எந்த அந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ ஏடிஎம்கேவும் தாவேக்காவும் எந்த ஒரு வகையிலும் பேச்சுவார்த்தை நடத்தலை. காலையில் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். அந்த ஃபோட்டோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜயை பார்க்க போகாமல் இருந்தால் 30 லட்சம் பரிசு, திமுக அதிரடி ஆஃபர்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை போட்டிருந்தாங்க. இந்த அரசியல் பார்வையாளர்கள்ட்ட நம்ம பேசும்போது இந்த தேர்தலை விஜய் அவர்கள் தனித்து தான் களம் காண போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது களம் காண போவதில் என்ன ஒரு நன்மை இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் 234 தொகுதியிலையும் தனித்து போட்டியிடணும். அப்படி போட்டியிட்டாதான் தங்களுடைய பலம் என்ன அப்படிங்கறத அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக தாவேக்கா பற்றிய செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் அந்த சீரீஸினுடைய அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு கிடைச்ச தகவல்கள், நம்ம விசாரித்தது, அரசியல் பார்வையாளர்கள் என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்க, கூட்டணி சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் என்னென்ன நடக்குதுங்கிற மாதிரியான பல விஷயங்கள் வந்து நமக்கு கிடைச்சது. அதில் எல்லாத்தையுமே நம்மளால் சொல்லிட முடியாது. அதில் குறிப்பிட்ட சில விஷயங்களை இதில் நான் பதிவு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, வருகின்ற நவம்பர் 5ஆம் தேதி நிர்வாக குழு கூட்டப்படுகிறது. சிறப்பு நிர்வாக குழு, தாவேக்காவுடைய நிர்வாக குழு கூட்டப்படுகிறது. அதில் முக்கியமான பிரச்சனைகளை பற்றி பேசுவாங்க அப்படிங்கிற செய்தியை கடந்த நேற்றிலிருந்து பார்த்துட்ருக்கோம், செய்தி வாயிலாக பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு நிர்வாக குழு முடிஞ்சு இல்லையா, அதுலேயும் சில அறிவிப்புகள்லாம் வெளியிட்டாங்கன்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படியெல்லாம் அடுத்த தேர்தல் அணுகணும், என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருக்குன்ற பல விஷயங்களை குறிப்பிட்டு சொன்னாங்கன்ற மாதிரியெல்லாம் செய்தியில் வந்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் தொடர்ச்சியாக ரொம்ப துடிப்பாக இயங்கிட்டு இருக்க ஒரு நபர். அவர் கட்சியிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. அந்த 4-5 பேரில் முக்கியமான ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் இயங்கிட்டு இருக்காரு. பல இடங்களில் தாவேக்காவுடைய முக்கிய நிர்வாகிகள் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு பேச முடியாத சூழல் இருந்த போதும் பேசின ஒரு நபர். ஏன்னா அவருக்கு அந்த எப்படி ஹேண்டில் பண்ணுற விஷயம் தெரிஞ்சிருக்கோ என்னமோ தெரியல. அவர் ரொம்ப நுணுக்கமாகவே அவர் வந்து இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தார். அது ஒரு வகையில் அவருக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சிருந்தது. நாளுக்கு நாள் அவர்களுக்கு தொண்டர்களுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி எனக்கு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சமூக வலைதளங்களில் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவருக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு, கட்சியில் இருக்கக்கூடிய ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவர் யாருன்னு தெரியாமல் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து கடைகோடி தொண்டர்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்களோன்ற மாதிரியான விஷயங்களும் நம்மளால் கவனிக்க முடியுது. சரி, இதில் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, மண்டபம் கல்லூரி எங்களுக்கு வந்து அரங்கு கிடைக்கலன்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தார். எதுக்கு சொன்னார்னா, கரூர் இன்சிடென்ட் சம்மந்தமாக பத்திரிகையாளர்கள் பேட்டி கேட்கும்போது அதுக்கு வந்து சொன்னார், நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம், அந்த ஏரியாவில் கரூர் பகுதியில் மண்டபமோ இல்லை வந்து நான் 2-3 சில கல்லூரிகளையும் நாங்கள் கேட்டோம். ஆரம்பத்தில் ஓகேன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அது இல்லை வேணாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டோனில் சொல்லிட்டாங்கன்ற மாதிரியும் சொல்லியிருந்தார். அதே போல் காவல்துறையிட்ட கேட்கும்போது, கரூர் நீங்கள் போனீங்கன்னா 2-3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் பேசிட்டு வாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் தாவேக்கா தலைவர் விஜய் அதை விரும்பலை. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையும் அவர் வந்து ஆறாமரை நின்று அவருடைய வருத்தத்தை தெரிவிக்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பமாக இருந்துச்சு. இவங்க கூட 2-3 மணி நேரத்தில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால தான் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு நாங்கள் வர வச்சோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தார். அதே போல்
சென்னையில் மட்டும் இப்போ அவங்களுக்கு சிக்கல் கொடுக்கலையா அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்கும்போது சென்னையிலையும் கொடுத்தாங்க. ஏதோ ஒரு ஏன்னா கரூரை கம்பேர் பண்ணும்போது சென்னையில் எங்களால் கூடுமான வகையில் எங்களால் என்ன எவ்வளோ பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ நாங்கள் செஞ்சு அவங்கக்கிட்ட பேசி காலில் விழுந்து விஜய் அவர்களுடைய வருத்தத்தை தெரிவித்து அவர் உடல் நலிவடைஞ்சு போன மாதிரி இருந்தாங்கன்னு சொல்லி சம்மந்தப்பட்ட அந்த குடும்பத்தினரே வந்து பேட்டி கொடுத்தாங்க. ஒருத்தர்லாம் வந்து கடுமையாக நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் சாட்டை துரைமுருகன் ஒரு பேட்டி எடுத்திருப்பார். பேட்டி எடுக்கும்போது நல்லா தான் பேசினார். பேட்டி எடுத்ததுக்கப்புறம் அந்த 45 பேரும் சாக வேண்டிய ஆளுங்கன்ற மாதிரி சீமான் பேசுகிறாரு, அவருக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி உரிமையில் பேசினார். நான் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறேன். ஸோ அப்படியெல்லாம் மக்கள் மறுபடியும் நான் சொல்வது போல் தொடர்ச்சியாக அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மக்கள் விஜய் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையில் எல்லளவும் குறைவே இல்லை அப்படிங்கிறதும் இங்கே ப்ரூவன் ஆயிருக்கு. சரி, இதெல்லாம் வந்து நேற்று நடந்த விஷயம். இதை தாண்டி என்னடா அப்படி அரசியலில் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கூட்டணி சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டத்தில் தாவேக்காவுடைய கொடியை அசைச்சாங்க அப்படிங்கிறதுக்காக கிரீன் சிக்னல் கிடச்சிருச்சுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அது கேள்வியாக கேட்கப்பட்டது ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவங்கள்ட்ட. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் அவர்கள் அந்த முதல் மாநாட்டில் என்ன விஷயத்தை அறிவித்தாரோ அதில் தான் நாங்கள் இப்போ வரைக்குமே ஸ்டாண்ட் பை நின்றுட்டு இருக்கோம். எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு விஜய் அவர்களை முதல்வராக ஏற்கக்கூடியவர்களோடு நாங்கள் கூட்டணி வச்சுப்போம், அதில் ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போங்கிறது தான் நாங்கள் ஸ்டாண்ட் பையாக இருக்குன்ற மாதிரி அவர் ரொம்ப தெளிவுபடுத்திட்டார். இதே கேள்வி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிகிட்டையும் கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்ககிட்ட அந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவுமே நடத்தப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அப்போது ஏடிஎம்கேவும் தாவேக்காவும் எந்த ஒரு வகையிலும் பேச்சுவார்த்தை நடத்தலை. ஸோ நடத்தப்பட்டதா 80 சீட்டு கேட்டாங்க, 70 சீட்டு கேட்டாங்க, 30 கேட்டாங்க, 40 கேட்டாங்கன்றது எல்லாமே வழக்கம் போல் மீடியாக்கள் உருவாக்கக்கூடிய நரேட்டிவ்ஸாக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக தான் அமைஞ்சிருக்கு. அப்போ இவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தப்படலை அப்படின்னு சொல்லி நான் சில நம்பிக்கைக்குரிய பத்திரிகையாளர்கள்ட்ட நம்ம கேட்கும்போது ஏடிஎம்கே கூட பேச்சுவார்த்தை நடத்தப்படலைங்கிறது உண்மைதான். ஆனால் அவங்க என்டிஏ கூட, ஏன்னா ஏடிஎம்கே எங்கே இருக்குது, என்டிஏ கூட்டணியில் தானே இருக்காங்க, அவங்க டைரெக்டாக என்டிஏ கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி செய்திகளும் சொல்லப்படுகிறது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் இனி வரக்கூடிய நாட்களில் தான் நம்மளால் செய்திகள் மூலமாகவோ இல்லை சம்மந்தப்பட்டவங்க சொன்னாலோ நம்ம அதை உறுதிப்படுத்திக்கலாம். ஆனால் என்டிஏ கூட பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு செய்தியும் இதில் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு தகவல். காலையில் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். அந்த ஃபோட்டோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜயை பார்க்க போகாமல் இருந்தால் 30 லட்சம் பரிசு, திமுக அதிரடி ஆஃபர்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த போட்டிருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூட்ட நெரிசலில் இறந்தாங்க இல்லையா, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை வந்து விஜய் அவர்கள் கூப்பிட்டு மகாபலிபுரத்தில் வச்சு பார்த்தார்ல, அந்த மகாபலிபுரத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக 30 லட்சம் ரூபாய் அவங்கள்ட்ட வந்து பேரம் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரியும், உள்ளூர் திமுக பிரமுகர் ஒருவர் விஜய் நேரில் சென்று பார்க்காமல் இருக்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 30 லட்சம் லஞ்சம் கொடுக்க முன்வந்ததாக சவுத் ஃபர்ஸ்ட் என்ற செய்தி நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டு விஜயை சந்திக்கும் நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடாது என அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விஜய் நீங்கள் சந்திக்கக்கூடாதுங்கிறதுக்காக 30 லட்சம் வரைக்கும் அவங்க வந்து லஞ்சம் கொடுப்பதாகலாம் செய்திகள் வேற வந்திருக்கு. விஜய் நீங்கள் சந்திக்கக்கூடாது, சந்திச்சிங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது பேக் ஃபயர் ஆகிடுமோன்ற மாதிரி யோசிச்சு அவங்க பண்ணாங்கன்ற மாதிரி சில செய்திகள் வந்திருக்கு. இதோட உண்மைத்தன்மையை சம்மந்தப்பட்டவங்க வெளிப்படுத்தினா தான் உண்டு. இப்படியும் ஒரு செய்தி வந்து உலாவிட்டு இருக்கு. சரி, அதே போல் சரி, இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு வரும்பொழுது இல்லை என்ன அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இப்போ இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைன்ற ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே வரும்போது நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்டிஏ கூட கூட்டணி பேச்சுவார்த்தை, ஒரு பக்கம் அதிமுக கூட இல்லை, இவங்க எந்த கட்சியும் சாராத சின்ன சின்ன கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆனால் சில இந்த அரசியல் பார்வையாளர்கள்ட்ட நம்ம பேசும்போது இந்த தேர்தலை விஜய் அவர்கள் தனித்து தான் களம் காண போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது களம் காண போவதில் என்ன ஒரு நன்மை இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் 234 தொகுதியிலையும் தனித்து போட்டியிடணும். அப்படி போட்டியிட்டால் தான் தங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறத அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 234 தொகுதியிலையும் போட்டியிடணும். ஆனால் அவங்களுடைய டார்கெட் குறைஞ்சது ஒரு 60லேருந்து 70 சீட்டுக்குள்ளே ஜெயிக்க வேண்டிய ஒரு டார்கெட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் களமாடணும். அப்படி களமானாத ஒழிய எதிர்க்கட்சி தலைவராக வர முடியாது. ஒன்று. ரெண்டாவது, ஒருவேளை விஜய் அவர்கள் இது போல் 234 தொகுதியிலையும் போட்டிட்டு அவர் ஒரு 50லேருந்து 70 சீட்டுக்குள்ளே அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னா, அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து ஏன்னா கடந்த எலெக்ஷன்லேயே அவங்க வந்து கிட்டத்தட்ட 66 சீட்டு எடுத்திருந்தாங்க. ஓட் பர்சன்டேஜ் வைஸாக பார்த்தா 33% நினைக்கிறேன். இவங்களுக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் டிஃப்ரெண்ட்டே ஒரு 4.5 தான் பர்சன்டேஜ் தான் வித்தியாசம். ஸோ அப்படி இருக்கும்போது அதிமுக ஒரு பக்கம் ஜெயிச்சு வந்து ஒரு பெரிய பர்சன்டேஜாக நிற்குது, தாவேக்கா ஒரு பக்கம் ஜெயிச்சு வந்து பெரிய பர்சன்டேஜோட நிற்குதுங்கிற பட்சத்தில் அந்த நேரத்தில் தாவேக்காவுடைய தேவை அதிமுகவுக்கு இருக்கும். அப்போது தாவேக்கா என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதை அதிமுக கொடுக்கணுங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த கணக்கு பண்ணி தான் விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை பற்றிலாம் பெருசாக அலட்டிக்கவே இல்லைங்கிற மாதிரியும் சொல்லப்படுகிறது. அப்போ அவர் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது
ஒரு 60லிருந்து 70 தொகுதிகள் ஜெயிச்சே ஆகணும். அதில் ஒரு 1, 2 கூட மிஸ் ஆகலாமே ஒழிய 60 தொகுதியில் சாலிடாக ஜெயிச்சிட்டார் அப்படின்னா அவர் எதிர்க்கட்சி தலைவராக உட்காருவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. கிட்டத்தட்ட முதல்வருக்கு நிகரான ஒரு ஒரு இடத்துல வந்து அவர் உட்காரக்கூடிய நிலைமையில் அந்த வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அவருக்கு. ஸோ அதை அவர் பண்ணுவாருங்கிற மாதிரி தான் இப்போ நாங்கள் கணிச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவருடைய நகர்வுகள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. அதிமுக வந்து எப்படியும் இப்போ டிமாண்டு வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாவேகா தனிச்சு நிற்குது. என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜக கூட இருக்கிறவங்களாம் தனிச்சு நிற்கும் பொழுது எங்களுடைய கொள்கை எதிரியோடு நாங்கள் சேர மாட்டோம்னு ஒரு டிமாண்ட் வச்சாங்கன்னா அது அதிமுக ஏற்றுக்கொண்டு தான் செல்லும். ஏன்னா அதிமுக எப்போ வேணாலும் பாஜகவை கழட்டி விடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் 2 வலுவான ஒரு கூட்டணிகளை இணையும் பொழுது திமுகவுக்கு அது மிகப்பெரிய சவாலாக மாறுவதற்கான சூழல்களும் உருவாகும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை கொண்டு வருவதற்காகத்தான் விஜய் அவர்களுடைய அமைதி வந்து விஜயுடைய நகர்வுகள் ரொம்ப அமைதியாகவே இருக்குங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் கரூர் இன்சிடென்ட் மிகப்பெரிய ஒரு துயர சம்பவமாக அமைஞ்சு கட்சியை வந்து கொஞ்சம் புரட்டி போடக்கூடிய வேலையை செஞ்சுருக்கு. பட் இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு சூழலெல்லாம் உருவாயிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப வீரியமாகவே செயல்பட தொடங்கிட்டார் விஜய். ஏன்னா யாருடைய பேச்சுமே விஜய் கேட்கலங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துச்சு. ஏன்னா தொடர்ச்சியாக புஷியானந்துக்கு சரியான முறையில் நிர்வாகம் பண்ண தெரியல, எப்படி ஒரு அரசியல் கட்சியை வந்து அவருக்கு வந்து வழி நடத்தணுங்கிற ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கார். அவர் வந்து ஏதோ பாண்டிச்சேரியில் ஒரு 2000-3000 வாக்கு இருக்கிற ஒரு புஷிங்கிற ஒரு தொகுதியில் ஜெயிச்சிட்டாருங்கிறதுக்காக ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் கரைச்சி குடிச்சவராக அவர் இல்லை அப்படின்னு சொல்லி தொடர் விமர்சனங்கள் வந்தது. ஏன்னா சமூகங்கள் நம்மளே ஒரு வீடியோ போட்டோம், புஷியானந்த் எவ்வளோ கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார் தலைமறைவாக இருந்து அந்த மேட்டர்லாம் வரும்பொழுது. ஸோ அவ்வளோ விமர்சனங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜானோரகேசாமி வந்து அவரும் கடுமையாக தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவருடைய வியூகங்கள் சரியில்லை, எந்த நகர்வுகள் எடுத்தாலும் அது ஏதோ ஒரு ஃபெயிலியர் வந்துடுது. எந்த மாநாட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது. இப்போ இந்த கரூர் விவகாரம் வரைக்குமே மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர்ஸ் வந்து அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காருங்கிற அவர் பல விமர்சனங்கள் எல்லாம் விஜய் உள்வாங்க தொடங்கிட்டாரு. அதனால் அவர் எல்லோருடைய கருத்தையும் உள்வாங்கிறத தாண்டி யாருடைய கண்ட்ரோல் இப்போ விடக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு விஜய் வந்து கொண்டு இருக்கிறாருங்கிற செய்தியும் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை அப்படி அவர் தனித்து முடிவு எடுக்கிறாருன்னா அது ஒரு நல்ல விஷயம். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நிர்வாக குழு கூப்பிட்டு பேசுறது, அடுத்தடுத்த நிர்வாக குழு அடுத்தடுத்த நடவடிக்கைகள் கட்சியினுடைய பணிகள் எல்லாம் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கிறாரு விஜய்ங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தையில் என்டிஏ பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எதிரியை நம்ம வீழ்த்தணும், திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா வலுவான சக்தியாக உருவாகணுங்கிற அடிப்படையில் அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்ற ஒரு கருத்து. இன்னொரு கருத்து தாவேகா அதிமுக சேர்ந்து ஒரு களம் காண்பாங்கன்றது. மூன்றாவது இப்போ நான் சொன்னது போல் தாவேகா தனித்து களம் கண்டு அவங்களுடைய ஒரு கணிசமான ஒரு 50-60 சீட்டு வந்துருச்சு அப்படின்னா அன்றைக்கி அவங்க வைக்கிற டிமாண்டு தான் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படியும் இருக்கிறாங்கன்ற மாதிரி இப்படி 3-4 கருத்துக்கள் வந்து தொடர்ச்சியாக பேசப்பட்டுருக்கு. இதில் எது கை கொடுக்க போகுது விஜய்க்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அந்த கேள்விக்குறிக்கு என்ன பதில் கிடைக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.